ஒரு பெண் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக அடிமையாகி இருக்கும்போது அதை கண்டறிவது எப்படி? அவள் எப்போதும் உங்களைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாளா? மற்றவர்களை விட உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாளா? இது ஈர்ப்பு மட்டுமல்ல, இது ஆழமான ஒரு தொடர்பு. உங்கள் மீது ஒரு பெண் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான 6 தெளிவான அறிகுறிகளைப் பற்றி இங்கே பார்க்கலாம். அவள் உங்கள் கவனத்திற்காக தொடர்ந்து ஏங்குகிறாள். ஒரு பெண் உங்களுக்கு அடிமையாகிவிட்டால் அவளுடைய முதல் காரியம் உங்கள் கவனத்தை ஆக்சிஜன் போல ஏங்குவதுதான். அவள் உங்களுடன் நேரம் செலவிடுவதை விரும்புவது மட்டுமல்ல, அது அவளுக்கு அவசியமாகிறது. உரையாடலை உயிருடன் வைத்திருக்க அவளுக்கு பொருட்படுத்தாத விஷயங்கள் குறித்து மெசேஜ் அனுப்புவாள். மீம்ஸ்களை அனுப்புவாள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பாள். அல்லது அற்பமான விஷயத்தில் உங்கள் ஆலோசனையை கேட்பது போல பாசாங்கு செய்வாள். அவள் பிஸியாக இருந்தாலும் நீங்கள் அவளுடைய மனதில் இருப்பதை அவளுக்கு தெரிவிக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பாள் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் கவனம் அவளுக்கு டோப்மைன் என்ற ஹார்மோனை கொடுக்கிறது. இது சமூக ஊடக அறிவிப்புகள் அல்லது ஒரு விளையாட்டில் வெற்றி பெறுவதைப் போன்றது. இது ஒரு போதை. இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் சீக்கிரம் தூங்கப் போகிறீர்கள் என்று அவளிடம் சொல்கிறீர்கள். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அவள் தூக்கம் வரவில்லை, உங்களுக்கு எப்படி என்பது போன்ற மெசேஜ்களை அனுப்புவாள். இது வெறும் சிறிய பேச்சு அல்ல, இது ஒரு போதை. அவளுடைய உங்களது டோஸ் கிடைக்காததால் அவளுக்கு ஓய்வில்லாமல் இருக்கிறாள். மேலும் இங்கேதான் விஷயம் இருக்கிறது. அவள் எல்லாவற்றையும் விட உங்கள் கவனத்திற்கு முன்னுரிமை கொடுப்பாள். நண்பர்கள், சக ஊழியர்கள், ஏன் நெட்ஃபிளிக்ஸ் கூட நீங்கள் பேசுவதை கேட்க வரும்போது பின்னுக்கு தள்ளப்படும். அவள் உங்களை அறியாமலேயே பிரதிபலிக்கிறாள். ஒரு பெண் உங்களுக்கு அடிமையாகிவிட்டால் அவளுடைய உடலும் மனமும் உங்களோடு இணக்கமாவதை நீங்கள் உணரலாம். உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் பேச்சு, ஏன் உங்கள் ஆற்றலை கூட அவள் பிரதிபலிப்பாள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நகைச்சுவை சொன்னால் திடீரென்று அவளும் அதே நகைச்சுவை உணர்வை பயன்படுத்துவாள். நீங்கள் ஒரு புதிய கொச்சையான வார்த்தையை எடுத்தால் அவளும் அதைச் சொல்லத் தொடங்குவாள். உடற்பயிற்சி கூடத்திற்கு அதிகாலையில் எழுவது பற்றி நீங்கள் பேசினால் திடீரென்று அவளும் ஜிம்மில் சேரப்போவதாக சிந்திப்பாள். இந்த பிரதிபலிப்பு அவளது ஆழ்மனம் சொல்வது, நான் உங்களுடன் ஒத்திசைவாக இருக்க விரும்புகிறேன், நான் உங்கள் உலகில் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன். என் நண்பர் ஒருவர் கூடைப்பந்தாட்டத்தில் ஆர்வமில்லாத ஒரு பெண்ணுடன் டேட்டிங் செய்தார். என் நண்பர் கூடைப்பந்தாட்டம் மிகவும் விரும்பினார். ஆனால் 3 மாதங்கள் அவனுடன் பழகிய பிறகு அவள் திடீரென்று வீரர்களின் புள்ளி விவரங்களைப் பற்றி விவாதிப்பாள். அவனுடைய அணியின் ஜெர்சியை அணிவாள் மற்றும் பிளே ஆஃப்களின் போது டிவியை நோக்கி சத்தமாக கத்துவாள். இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, இது அவளுடைய உணர்ச்சி பூர்வமான அடிமைத்தனம் அவளுடைய ஆர்வங்களை மாற்றுவதை குறிக்கிறது. எனவே ஒரு பெண் உங்கள் வாழ்க்கை முறையின் பகுதிகளை ஒரு பஞ்சு போல உறிஞ்சுவதை நீங்கள் கவனித்தால் அது வெறும் பாராட்டு மட்டுமல்ல, அது ஒரு வெறி. அவள் மிகச் சிறிய விஷயங்களுக்காக பொறாமைப்படுகிறாள். இங்கே 3வது அடையாளம், பொறாமை. ஆனால் அது வெளிப்படையான பொறாமை அல்ல. அவள் உங்களுக்கு அடிமையாகி இருக்கும்போது உங்களுடனான அவளுடைய உறவிற்கு ஏற்படும் மிகச்சிறிய அச்சுறுத்தல் கூட அவளுக்கு பெரிதாகத் தோன்றும். யாரோட போனில் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று சாதாரணமாக கேட்கலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் ஒருவரின் படத்திற்கு நீங்கள் விருப்பம் தெரிவித்ததால் கேலி செய்யலாம். சில சமயங்களில் அவள் எதையும் சொல்ல மாட்டாள். மற்றொரு பெண்ணின் பெயர் வரும்போது அவளுடைய ஆற்றல் மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஏனென்றால் அவள் அடிமையாகிவிட்டால் உங்களை இழந்து விடுவோம் என்ற எண்ணம் அவளுக்கு பதட்டத்தை தூண்டும். மேலும் அந்த பொறாமை எப்போதும் எதிர்மறையாக இருப்பதில்லை. சில சமயங்களில் நீங்கள் அவளை சந்திப்பீர்கள் என்று தெரிந்தால் அவள் நன்றாக உடையணிந்து வருவதன் மூலம், அதிக பாசமாக இருப்பதன் மூலம், அல்லது நீங்கள் ஏன் அவளை பற்றி மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதன் மூலம் அவள் அதை வெளிப்படுத்துவாள். ஆழமான உணர்ச்சி பூர்வமான முதலீடு இருப்பதாக ஒருவர் உணரும்போது பொறாமை அதிகரிக்கும் என்று உளவியல் கூட காட்டுகிறது. அது கட்டுப்பாட்டை பற்றியது அல்ல, இழப்பு பற்றிய பயத்தை பற்றியது. அவள் சிறிய அளவிலான பொறாமையை வெளிப்படுத்தினால் நீங்கள் அவளுடைய மனதில் ஈடு செய்ய முடியாதவராக மாறிவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறி இது. அவள் உங்களைப் பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் நினைவில் வைத்திருக்கிறாள்.
இது ஆர்வத்திலிருந்து அடிமைத்தனத்தை பிரிப்பதாகும். ஒரு பெண் உங்களுக்கு அடிமையாகி இருந்தால் அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள். உங்கள் காபி பிடிக்கும் விதம். நீங்கள் ஒருமுறை சொன்ன அற்பமான குழந்தை பருவக்கதை. ஏன் திங்கட்கிழமைகள் உங்களுக்கு பிடிக்காது அல்லது மெதுவாக இருக்கும் வைஃபையை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்பது போன்ற உங்கள் குறைகளையும் கூட. மேலும் அவள் அந்த விவரங்களை உங்களை ஆச்சரியப்படுத்த, ஆழமாக இணைக்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் உள்ள மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்க உத்தியாக பயன்படுத்துவாள். நீங்கள் பணியிடத்தில் ஒரு விளக்கக்காட்சி குறித்து மன அழுத்தத்தில் இருப்பதாக சாதாரணமாக குறிப்பிடுவீர்கள். மறுநாள் அவள் உங்கள் சந்திப்பிற்கு முன் ஒரு நல்ல அதிர்ஷ்ட செய்தியை அனுப்புவாள். அது ஒரு தற்செயலான கருணை அல்ல. அவள் உங்கள் வாழ்க்கையை தொகுத்துக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அவள் உங்களுடன் இணைந்திருப்பதற்கு அடிமையாகிவிட்டாள். அவளுடைய ஞாபகம் உங்களை பற்றிய ஒரு தனிப்பட்ட ஆவணம் போல் இருந்தால், வாழ்த்துக்கள், அவள் உங்களுக்கு அடிமையாகிவிட்டாள். அவள் உணர்ச்சிபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் முதலீடு செய்கிறாள். அடிமைத்தனம் என்பது கவனம் அல்லது பொறாமை மட்டுமல்ல, அது முதலீடு பற்றியது. ஒரு பெண் உங்களுக்கு உண்மையாகவே அடிமையாகிவிட்டால் அவளுக்கு தெரியாமலேயே உணர்ச்சிபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் முதலீடு செய்வாள். உணர்ச்சிபூர்வமாக அவள் தனது ஆழ்ந்த அச்சங்கள், கனவுகள் மற்றும் பாதுகாப்பின்மைகள் பற்றி உங்களிடம் மனம் திறப்பாள். அவள் தன் நண்பர்களிடம் சொல்லாத விஷயங்களை உங்களிடம் சொல்வாள். உடல் ரீதியாக உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க அவள் தன்னுடைய வழியில் முயற்சி செய்வாள். உங்களுக்காக சமைப்பது, திட்டங்களில் உங்களுக்கு உதவுவது, உங்களை சந்திக்க அவளுடைய நேரத்தை மாற்றியமைப்பது. இங்கேதான் அவள் தன் சொந்த வசதியைக் காட்டிலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவள் சீக்கிரம் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தாலும் உங்களுடன் பேசுவதற்காக அவள் தாமதமாக எழுந்திருக்கலாம். சில மணி நேரங்கள் ஒன்றாக செலவழிக்க அவள் போக்குவரத்து நெரிசலில் நகரத்தின் மறுபக்கத்திற்கு வண்டி ஓட்டி செல்லலாம். சாதாரண காதலுக்காக மக்கள் தியாகங்கள் செய்வதில்லை. உணர்ச்சிபூர்வமாக முதலீடு செய்யப்படும் போது, அவர்கள் அடிமையாகி இருக்கும்போது தியாகங்களை செய்கிறார்கள். அவள் உங்களிடம் தனது பலவீனத்தை மறைக்க முடியாது. இறுதியாக, ஒரு பெண் உங்களுக்கு அடிமையாகி இருந்தால் அவள் தனது பலவீனத்தை மறைக்க முடியாது. அவள் தன் பாதுகாப்பை குறைப்பாள். அவள் பொதுவாக மறைத்து வைக்கும் அவளது பக்கங்களை உங்களை பார்க்க அனுமதிப்பாள். பலவீனத்தை காட்ட அவள் வெறுத்தாலும் உங்களது முன்னிலையில் அழுவாள். அவள் பயந்தாலோ, பொறாமைப்பட்டாலோ அல்லது பாதுகாப்பற்றதாக உணர்ந்தாலோ ஒப்புக்கொள்வாள். அவள் உங்களுடன் பாதுகாப்பாக உணர்வதால் தன் நகைச்சுவையான, அற்பமான அல்லது சுத்தமற்ற தன்மையை வெளிப்படுத்துவாள். உணர்ச்சிபூர்வமான ஈர்ப்பு மிகவும் வலுவாக இருக்கும்போது, எதிர்ப்பது சாத்தியமற்றதாக இருக்கும்போது மட்டுமே பெண்கள் தங்களை முழுமையாக பலவீனமாக இருக்க அனுமதிக்கிறார்கள். அவள் அடிமையாகி இருந்தால் அவள் உங்களுடைய நேரத்தையோ கவனத்தையோ மட்டும் கொடுப்பதில்லை. அவளுடைய உண்மையான சுயத்தை உங்களிடம் வெளிப்படுத்த அனுமதிக்கிறாள். அதுதான் நீங்கள் ஈர்ப்பிலிருந்து மிக ஆழமான ஒன்றிற்குள் நுழைந்து விட்டீர்கள் என்பதற்கான உச்சக்கட்ட அடையாளம். ஆக, ஒரு பெண் உங்களுக்கு உண்மையாகவே அடிமையாகியிருந்தால் அவள் உங்கள் கவனத்திற்காக ஏங்குவது, உங்களை பிரதிபலிப்பது, சிறிய விஷயங்களுக்காக பொறாமைப்படுவது, உங்களை பற்றிய எல்லா விவரங்களையும் நினைவில் வைத்திருப்பது, உங்களுக்காக அதிக முதலீடு செய்வது மற்றும் தனது பலவீனத்தை உங்களிடம் வெளிப்படுத்துவது போன்ற 6 அறிகுறிகளை நீங்கள் காண்பீர்கள். இவை வெறும் ஈர்ப்பை விட ஆழமான ஒரு பிணைப்பை உருவாக்குகின்றன. இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டறிந்தால் அந்த பிணைப்பு எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்வீர்கள்.